கமலாஸ் கிச்சன் டைரி சொந்தங்களே, இன்னைக்கு நாம செய்ய போற ரெசிபி ஹோட்டல் சுவையில் முட்டை கிரேவி. இது இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம், சோறு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். வாங்க கிச்சனுக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு ஹோட்டலில் போல் முட்டை கிரேவி செய்ய போகிறோம். முட்டையும் உருளைக்கிழங்கும் அவிச்சுக்குவோம், பாக்கியெல்லாம் வெட்டிக்குவோம். முட்டை வெந்துக்கிட்டு இருக்கு, வேகட்டும். சட்டி காயட்டும். நல்லா காஞ்சிட்டு 2 கரண்டி தேங்காய் எண்ணெய் வச்சுக்குவோம். பெரிய வெங்காயம் 2 பதக்குவோம். கொஞ்சம் இஞ்சி போட்டுக்குவோம், வெள்ளைப்பூடு போட்டுக்குவோம், கறிவேப்பிலையை போட்டுக்குவோம், பெருஞ்சீரகம் போட்டுக்குவோம் 1 கரண்டி, கிராம்பு 2 எண்ணம் போட்டுக்குவோம், 1 பட்டை போட்டுக்குவோம், முந்திரி பருப்பை போட்டுக்குவோம், கொஞ்சம் தேங்காய் போட்டுக்குவோம், மல்லிப்பொடி 2 ஸ்பூன் போட்டுப்போம், மிளகு பொடி 1 ஸ்பூன் போட்டுப்போம், தக்காளி 1 போட்டுப்போம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டு மஞ்சள் பொடி போட்டு இறக்கிடுவோம். நல்லா வெந்துட்டு இறக்கிட்டு ஆறட்டும். ஆறினோன்னா மிக்சியில் அரைச்சிக்குவோம். முட்டை வெந்துட்டு நம்ம ஆற வச்சு உரிச்சிக்குவோம். நல்லா ஆறிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்குவோம். நல்லா வெண்ணெய் கணக்கில் அரைச்சிக்குவோம். நல்லா மைய அரைச்சிட்டேன். சட்டி காயட்டும். சட்டி காஞ்சிட்டு 2 கரண்டி தேங்காய் ஊற்றி கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம். கடுகெல்லாம் வெடிச்சிட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்குவோம். கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குவோம். மசாலையை ஊற்றிக்குவோம். மிக்ஸிகள் தண்ணியை ஊற்றிக்குவோம். உப்பு போட்டுக்குவோம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சுட்டு நல்ல மணம். நல்லா சப்பாத்தி, அப்பம், இடியப்பம், தோசை எல்லாம் நல்லா இருக்கும். சோத்துக்கு கூட நல்லா இருக்கும். கிழங்கு 1 கிழங்கு நம்ம அவிச்சு உரிச்சு வச்சிருக்கோம், போட்டுக்குவோம். முட்டையை இது இப்படி கீறி போடும். இல்லை மசாலா எல்லாம் உள்ளுக்கு ஏறிடும். ஒரு 2 நிமிஷம் அடைச்சி வச்சிருவோம். இறக்கிடுவோம். ஹோட்டல் கணக்கில் வச்சுருக்கேன் முட்டை கிரேவி. நல்ல டேஸ்டாக இருக்கும். எல்லாத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம். எங்கள் சமையல் உங்களுக்கு பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான சமையல் டிப்ஸ்: 3 சிறு துண்டு இஞ்சியை தயிரில் போட்டு வைத்தால் சீக்கிரம் புளிக்காது. வெங்காயத்தை பச்சையாக அரைத்து தக்காளி குருமாவை சேர்த்தால் சுவையாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க गाइस. மீண்டும் ஒரு புதிய சுவையுடன் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.